அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சிற்றரத்தையை நேரடியாக பயன்படுத்தாமல் 10 கிராம் அளவிற்கு சிற்றரத்தையை எடுத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். சிற்றரத்தை பொடி 10 கிராம், எலுமிச்சை இலை 10, தேங்காய்பால் 100 மில்லி, பச்சை மிளகாய் 5 கிராம், மிளகு பொடி 5 கிராம், பனை வெல்லம் 25 கிராம், உப்பு தேவையான அளவிற்கு, சிறு வெங்காயம் 50 கிராம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். நாம் சிற்றரத்தை எவ்வாறு பொடி செய்து எடுத்து வைத்தோமோ அதே போல் தேங்காயும் நன்றாக அரைத்து எடுத்து பாலாக வைத்துள்ளோம். அடுத்ததாக எலுமிச்சை இலைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் கடுமையான சளி மற்றும் இருமல் தீருவதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். முதலில் 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் சிற்றரத்தை பொடியை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக சிறு வெங்காயம், தூய்மை செய்து அற்புதமான முறையில் எடுத்துக்கொண்ட எலுமிச்சை இலைகளை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மிளகு பொடியை சேர்த்து மீண்டும் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக பச்சை மிளகாய், பனை வெல்லம், அற்புதமான முறையில் கொதித்து கொண்டிருக்கும் இந்த கலவையில் தேங்காய் பால் சேர்க்கவும். அடுத்ததாக சுவைக்காக சிறிது உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.